மைத்திலி. எழுதியவர் தேவன். அத்தியாயம் 9. பட்டணம் பஞ்சு ஐயர். பஞ்சு பிறந்தது பட்டணத்தில் இல்லை, ஒரு கிராமம்தான் அவன் ஜென்மபூமி. அவன் தகப்பனார் பழைய காலத்து மிராஸ்தார். பிள்ளையாண்டானுக்கு இங்கிலீஷ் படிப்பு சொல்லி வைக்க தம்மால் ஆன பிரயத்தனங்கள் செய்து பார்த்தார். அவனுக்கு சொல்லிக் கொடுக்க வந்த உபாத்தியாயர்கள் எல்லாம் தங்களுக்கு இங்கிலீஷ் மறந்து போவதாக சொல்லி கைவிட்டு விட்டார்கள். ஒரு வகுப்புக்கு 3-4 வருஷங்கள் எடுத்துக்கொண்டு சாவகாசமாய் பாஸ் செய்து வந்தான் பஞ்சு. வண்டி ஓட்டுவது, சீட்டாடுவது, டிராமா சினிமாக்கள் பார்ப்பது, இதெல்லாம் பஞ்சுவுக்கு பிடித்த விஷயங்கள். அவன் பாடாத சினிமா கிராமபோன் பாட்டுக்கள் இல்லை. ஒரு தரம் கேட்டுவிட்டு அப்படியே பாடிவிடுவான். பையனுக்கு படிப்புக்கு பதிலாக சங்கீதம் ஏறும் என்று தகப்பனார் நினைத்தார். நினைத்த உடனே படிப்பை நிறுத்தி சங்கீத சிக்ஷை அளித்தார். இப்படி செய்கிற தகப்பனார்கள் உலகத்தில் அபூர்வமே. பஞ்சுவின் தகப்பனாரும் அப்படி ஒரு அபூர்வ மனிதராக இருந்ததால்தான் அவர் யோசனையும் பஞ்சுவின் விஷயத்தில் பூரண பலனை அளித்தது. 19வது வயதிலே பஞ்சு அபாரமாக பாடினான். பிள்ளையாண்டானுக்கு நல்ல முகவெட்டி இருந்தது. சிவந்த மேனி, பால் வடியும் முகம், உருளைக்கிழங்கு போன்று திரண்டு உருண்ட உடலும். பையன் முன்னுக்கு வருவான் என்று கண்ட ஒரு வக்கீல் தமது பெண்ணை அவனுக்கு கட்டி போட்டார். பஞ்சு பட்டணம் வந்து சேர்ந்தான். வந்த 3 மாதத்துக்குள் 7-8 கச்சேரிகள் செய்தான். எல்லோரும் அவன் பாட்டை கேட்டுவிட்டு தலையை ஆட்டினார்கள். பேஷ், அபாரம், அற்புதம் என்றார்கள். சோ சோ என்று உருகினார்கள். சீக்கிரம் முன்னுக்கு வருவான் என்று ஆசிர்வாதம் செய்தார்கள். கடைசியில் அவனுக்கு பட்டணம் பஞ்சு என்ற நாமகரணம் செய்தார்கள். ஒரு நாள் அந்த பெயர் ஒரு பிரபல தினசரியில் வெளியாயிற்று. உடனே நாட்டுக்கே பட்டணம் பஞ்சுவாக அவன் விளங்கினான். இதற்கு பிறகு பட்டணம் பஞ்சுவின் கியாதி பெருகி வந்தது. வெளியூர் கச்சேரிகளுக்கு அழைப்பு வந்தது. இன்டர் கிளாஸிலும் செகண்ட் கிளாஸிலும் போனான். கழுத்தில் வீர சங்கிலி போட்டுக்கொண்டான். பிறகு காதில் வைர கடுக்கண்கள் ஏறின. அவன் போகும் இடமெல்லாம் இப்போது தன் மனைவி ஸ்ரீமதியையும் அழைத்து கொண்டு போனான். ரயில் பிரயாணம் சில சமயம் அவனுக்கு கௌரவ குறைவாக தோன்றியது. தகப்பனாரும் பணம் படைத்தவர், மாமனாரும் அப்படியே. மோட்டார் வாங்க வேண்டுமென்று நினைத்தான். அதற்கு சில காலத்துக்கு பிறகு பட்டணம் பஞ்சு கச்சேரிகளுக்கு காரிலேயே போய் வர ஆரம்பித்தான். இம்மாதிரியாக அவனுடைய கியாதி உயர்ந்து கொண்டு வரும்போதுதான் மைத்திலி அவன் கச்சேரியை பட்டணத்தில் கேட்டாள். சர் சந்தானம் ஐயருக்கும் சிபார்சு செய்து அவன் கச்சேரியை ஏற்பாடு செய்ய சொன்னாள். அவ்வாறே சந்தானம் ஐயர் வீட்டிலிருந்து பட்டணம் பஞ்சுவின் விலாசத்துக்கு ஒரு கடிதம் போடப்பட்டது. ஆனால் கடிதம் போன அன்று பஞ்சு ஊரில் இல்லை. அவன் மனைவியுடன் காரில் புறப்பட்டு தன் வேட்டகத்து சொந்தக்காரர் ஒருவருடைய வீட்டிலே நடந்த ஆண்டு நிறைவுக்கு போயிருந்தான். அங்கே கச்சேரிகள் செய்து கொண்டு ஒரு கவலையும் இல்லாமல் 1 வாரமாக தங்கியிருந்தான். கடிதத்தை பார்த்த பஞ்சுவின் மாமனார் வக்கீல் உடனே அதை தம் மாப்பிள்ளை விலாசத்துக்கு திருப்பினார். பதிலை மறு தபாலில் எதிர்பார்த்திருந்த சர் சந்தானம் அது கிடைக்காமல் போகவே தந்தி அடித்தார். பஞ்சுவின் மாமனார் தந்தியையும் மாப்பிள்ளைக்கு அனுப்பினார். பஞ்சு இருந்தது ஒரு கிராமமாகையால் அவன் கையில் தபாலையும் தந்தியையும் சேர்ந்தாற்போல் ஒரே நாளில் தபால்காரர் பட்டுவாடா செய்தார். கடிதத்தின்படி பஞ்சு மறுநாள் கச்சேரி செய்ய வேண்டியிருந்தது. உடனே புறப்படுவதற்கு ஆயத்தமானான். ரயிலில் போவதை பற்றி சிந்திக்கவே இல்லை அவன். மோட்டார் பாதையை பற்றித்தான் விசாரித்தான். இங்கிருந்து யாரும் மோட்டாரில் போனதில்லை என்றார் ஒருவர். மோட்டார் போகுமா என்றார் இன்னொருவர். ரொம்ப செலவாகுமே என்று கவலைப்பட்டார் 3ஆமவர். போய் விசாரித்து பாருங்கள் என்றார் முடிவாக விஷயம் தெரிந்த ஆசாமி ஒருவர். வாய் இருக்கிறது, பார்த்து கொள்ளலாம் என்று பஞ்சு மனைவியுடன் வண்டியில் ஏறினான். அப்போது பிற்பகல் 3 மணி இருக்கும். குண்டும் குழியுமாக இருந்த கப்பி ரஸ்தாவில் 15 மைல் வேகத்தில் வண்டியை விட்டான். கிளம்பும் போது பஞ்சுவின் மனத்தில் உற்சாகம் நிரம்பி இருந்தது. மாலை சுமார் 6 மணிக்கு மோட்டார் தன் சுரூபத்தை காண்பிக்க தொடங்கிற்று. 2 முனங்கல் சப்தத்துடன் மெல்ல ஓட ஆரம்பித்தது. அதற்கு பிறகு அரை மணி நேரம் பஞ்சு நிமிர்ந்து உட்கார்ந்து வண்டியை ஓட்டினான். அவனுடைய கர்வத்தை அடக்குவதற்கு நினைப்பதைப் போலவே அது கபம் கட்டி கொண்டாற்போல் கனைத்து விட்டு கொண்டது. பட் பட்டென்று சப்தம் கேட்டது. அப்போது மழைக்காலமாகையால் சீக்கிரமாகவே இருள் கவிந்து கொள்ள ஆரம்பித்தது. வானமும் அவ்வளவு தெளிவாக இல்லை. 6:45 மணிக்கு கையெழுத்து மறையும் நேரத்தில் மோட்டார் நின்று விட்டது. பஞ்சு வண்டியை விட்டு இறங்கி வந்தான். பானட்டை திறந்து பார்த்து
என்னவெல்லாமோ பரிசீலனை செய்தான். இதெல்லாம் பஞ்சுவின் மனைவி ஸ்ரீமதிக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னா நான் அப்பவே வேண்டாம் என்றினே, கேட்டீர்களா என்றாள். உன் பல்லவி ஓயாதா என்று எரிந்து விழுந்தான் பஞ்சு. இந்த இருட்டு வேளையிலே உன் முகாரியை நிறுத்துகிறாயா என்ன? இப்போ என்ன பண்ண போறேளாம்? உன் காம்போதி முடிந்தால் வண்டி ஓடும். ஸ்ரீமதி பேச்சை நிறுத்தியும் வண்டி ஓடுகிறதாக காணும். அதை மெல்ல தள்ளி கொண்டு போய் பக்கத்தில் இருந்த வீதிக்கு வந்தான். அப்படியே வண்டியை போட்டுவிட்டு ஒரு வீட்டுக்குள் நுழைந்து, கொஞ்சம் எண்ணெய் கிடைக்குமா என்று விசாரித்தான். அந்த வீட்டு அம்மாள் அவனை மேலும் கீழும் பார்த்துவிட்டு, என்ன எண்ணெய் என்று கேட்டாள். ஏதாக இருந்தாலும் பரவாயில்லை, விளக்கெண்ணெய் இருந்தால் கூட போதும். விளக்கெண்ணெய் இல்லை, ஆனால் என்ன? நேற்று முனிசிபாலிட்டி ஆஸ்பத்திரியில் வாங்கி வந்த பேதி மாத்திரை இருக்கிறது என்றாள் அந்த அம்மாள். பிறகு விஷயத்தை விளக்கி எண்ணெய் சம்பாதித்து எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்தும் பயனில்லை. அந்த கிராமத்திலும் மோட்டார் மெக்கானிக் யாரும் இல்லை. பக்கத்தில் 6 மைலில் இருந்த ஊரில் இருந்தான். அவன் ராத்திரி வரமாட்டான், காலை 10 மணிக்குத்தான் வருவான். இதெல்லாம் பஞ்சு அரை மணி சிரமப்பட்டு அறிந்து கொண்ட விஷயங்கள். வேறு வழி இல்லாமல் போகவே அங்கேயே இரவு தங்கி காலையில் ரிப்பேர் செய்து கொள்வதென்று தீர்மானித்தான். படுப்பதற்கு இடம் கிடைப்பதும் அவ்வளவு லகுவாக இல்லை. அவன் ஊர், குலம், கோத்திரம், தகப்பனார் பெயர், வந்த காரணமெல்லாம் தெரிவிக்க வேண்டியதாக இருந்தது. இந்த கிராமவாசிகளே இப்படித்தான், சுத்த அதிக பிரசங்கிகள். பட்டணத்தான் இப்படியெல்லாம் அனாவசியமான கேள்வி கேட்பானா? யாராயிருந்தால் என்ன, பணம் தானே அவனுக்கு முக்கியம் என்று சொல்லிக்கொண்டே ஸ்ரீமதியுடன் ஒரு அறையில் தங்கினார். அன்று இரவு கொட்டு கொட்டென்று கொட்டிய மழையும் இடியும் அவன் தூங்கிய தூக்கத்தில் அவனுக்கு தெரியவே தெரியாது. பொழுது விடிந்து 8 மணி ஆகியும் பக்கத்து ஊர் மெக்கானிக்கு சொல்லி அனுப்ப பஞ்சுவுக்கு ஆள் அகப்படவில்லை. கடைசியாக வந்து சேர்ந்தவனும் ஒரு பித்துக்குழியாக இருந்தான். இந்த மோட்டாரை அங்கே ஓட்டி கொண்டு போய்விட்டால் என்ன என்று அவன் கேட்டான். அது ஓடவில்லை, ரிப்பேர் பண்ணுவதற்கு தானே மெக்கானிக் வர வேண்டும். அப்படி சொல்லுங்க, இப்போ விளங்கி போச்சு. சரி, அவன் இல்லாம போயிட்டா நான் என்ன பண்றது? இருப்பான், போய் பாரு. ரிப்பேர் செய்தா நிறைய பணம் கிடைக்கும்னு சொல்லு. சரி, எத்தனை கொடுப்பீங்கன்னு சொல்ல? அதை இப்போது சொல்ல முடியாது, அவன் வந்து பார்த்துத்தான் சொல்ல வேண்டும். புரிஞ்சு போச்சுங்க. ஆனால் என்ன சந்தேகம் இன்னும் இருக்கு? அவன் வந்து பார்த்து அவனுக்கு ஒன்றும் தெரியாமல் போயிட்டால் நீ நாசமாய் போக. அந்த கவலை உனக்கு என்னத்துக்கு? நான் அந்த கவலையை பட்டுக்கொள்கிறேன். அந்த ஆள் நாஸ்தாவுக்கு காசு வாங்கி கொண்டு கிளம்பினான். நாஸ்தாவை முடித்துக்கொண்டு ஊரை விட்டு நகரும்போது 10 மணி ஆகிவிட்டது. மோட்டார் ரிப்பேர் செய்பவன் எங்கேயோ போயிருந்தபடியால் அவன் வரும்போது 12 மணி ஆயிற்று. ஸ்ரீமதியின் துடிதுடிப்பு அதிகரித்தது. ஐயோ, எனக்கு நாக்கை பிடுங்கிக் கொள்ளலாம் போல் இருக்கிறதே என்றாள் அவமானம் தாங்காமல். பிடுங்கிக்கொள், பேச்சாவது கொஞ்சம் குறையும். வெளியில் இப்படி சொன்னானே ஒழிய சீக்கிரம் கிளம்ப வேண்டுமென்ற ஆத்திரம் பஞ்சுவுக்கும் இருந்தது. 4 மணி கச்சேரிக்கு 3 மணிக்காவது போய் சேர்ந்தால் போதும். உடனே மோட்டார் தயாரானால் கூட வழியை விசாரித்து கொண்டு போகலாமல்லவா? இப்படி நினைத்து கொண்டு இருக்கும்போதுதான் மெக்கானிக் வந்து சேர்ந்தான். எங்கே மோட்டார் என்று கேட்டான் அவன். தெருவின் ஒரு முனையிலிருந்து மற்றொரு முனை வரையில் பார்த்துவிட்டு அந்த தெருவில் பஞ்சுவின் மோட்டார் ஒன்றை தவிர வேறு மோட்டார் எதுவும் இல்லை. பஞ்சு அவனை பார்த்து திகைத்தான். மோட்டார் ரிப்பேர் செய்வதற்கின்றி அதை உடைத்து போடுவதற்கே அவன் தகுதியுள்ளவன் என்று அவனுடைய தோற்றம் தெரிவித்தது. நேர் மோட்டார் பார்த்திருக்கிறீரா என்று பஞ்சு கேட்டான். பிறகு அவனுடன் கோபிப்பதில் பிரயோசனமில்லை. கோபித்தால் விஷயம் இன்னும் மோசமாய்ப் போகலாம் என்று தோன்றவே, இதுதான் என்று மோட்டாரை காட்டினான். இது மோட்டாரா என்றான் மெக்கானிக். நீர்தான் மெக்கானிக்கா என்று பதில் கேட்டான் பஞ்சு. 2 பேரும் விழுந்து விழுந்து சிரித்தார்கள். அதற்கு பிறகு மெக்கானிக் ரிப்பேர் செய்ய தொடங்கினான். மோட்டாருக்கடியில் அவன் தலையையும் உடலையும் விட்டவன் வெகு நேரம் வரையில் வெளிவராமல் போகவே ஸ்ரீமதிக்கு அவன் தூங்கி போயிருப்பானோ என்ற சந்தேகம் வந்தது. ஆனால் பஞ்சுவின் பயம் ஒரு கால் மாரடைப்பால் அவன் செத்து போயிருக்கலாம் என்பதே. இவர்கள் கவலையை நீக்க எதிர்பாராத விதமாக கட்டெரும்பு உதவி செய்தது. அது தன் பற்களின் பலத்தை அவன் காலில் பரிசோதிக்கவே உளறி அடித்துக்கொண்டு மெக்கானிக் வெளியே வந்தான். என்ன, ரிப்பேர் ஆகிவிட்டதா? ஆகி கொண்டு வருதுங்க.
இந்த மாதிரி மோட்டார்களிலே ஏறி வந்துடுறீங்க, நம்மை தொந்தரவு பண்றீங்க. சரி சரி, காரியத்தை கவனி. அதை கவனிக்கையிலேதான் பேசி பேசி கெடுக்கிறீங்களே. இதற்கப்புறம் அவன் மோட்டாரை சுற்றி சுற்றி வந்து பார்த்து ரிப்பேர் செய்தான். எங்கெல்லாமோ தட்டியும் கொட்டியும் பார்த்தான். அவன் செய்கிற காரியங்களை கவனித்த பஞ்சுவுக்கு, ஏது இந்த மெக்கானிக் இதற்கு முன் மோட்டார் வண்டி பார்த்திருக்கிறானோ என்ற சந்தேகம் ஊர்ஜிதமாகிக் கொண்டு வந்தது. சரியாக 2 மணிக்கு அவன் வியர்வை சொட்ட, ரிப்பேர் முடிந்துவிட்டது என்று சொன்னான். பஞ்சு வெகு ஆவலுடன் வண்டியில் ஏறி உட்கார்ந்து ஸ்டார்ட் செய்ய பார்த்தான். அதிலிருந்து ஒருவித சப்தமும் கிளம்புவதாக இல்லை. அது திருவிடைமருதூர் கொல்லங்குடியை வந்தடைந்த பெரிய தேர் போல் அசைவற்று நின்றது. பஞ்சு ஒரு பெருமூச்சுடன் அப்படியே சாய்ந்து விட்டான். பெரிய பெரிய காரியங்கள் அகஸ்மாத்தாக நடந்து விடுகின்றன. அப்போது தெருவோடு போன 2 பேர் பேசிக்கொண்டு சென்றது பஞ்சுவின் காதிலே விழுந்தது. அடே, எங்கே தெற்கே பார்க்க தலையில துணியை போட்டுக்கொண்டு போற என்றான் ஒருவன். மணி ஐயர் காப்பி கடையில பெட்ரோல் போடலாம்னு போறேன். சரியாக 2:30 மணிக்கு போடாட்டா உடம்பு சொன்னதை கேட்பதில்லை என்று பதில் அளித்தான் மற்றவன். பஞ்சு மெக்கானிக்கை பார்த்தான். மெக்கானிக் பஞ்சுவை பார்த்தான். 2 பேரும் பரபரப்புடன் மோட்டாரின் பெட்ரோல் டேங்கை பார்த்தார்கள். அது காலியாக இருந்தது. மணி ஐயர் காப்பி கடை பெட்ரோல் மனித இயந்திரத்தை ஓட வைத்தாலும் மோட்டாரை நகர்த்த உபயோகப்படாது. ஆகவே சைக்கிளை எடுத்துக்கொண்டு பெட்ரோல் வாங்கி வர மெக்கானிக் ஓடினான். சரியாக 3:30 மணிக்கு பம் பாம் பம் பாம் என்று ஹார்ன் சப்திக்க பட்டணம் பஞ்சு ஸ்ரீமதி சகிதமாக கிளம்பிவிட்டான். எப்படியாவது மாலை 6:30-7 மணிக்குள்ளாவது கல்லூர் போய் சேர்ந்தால் சர் சந்தானமையரிடம் விவரங்களை தெரிவித்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டு மறுநாள் கச்சேரி வைத்துக் கொள்ளலாம் என்று முடிவு செய்து கொண்டான். மனித யத்தனம் ஒன்றாக இருக்க இம்மாதிரி விஷயங்களில் தெய்வ யத்தனம் வேறொன்றாக இருக்கிறதல்லவா? 6:30 மணிக்கு பிறகு பஞ்சுவும் ஸ்ரீமதியும் ஒரு மணற்பாங்கான ரஸ்தாவில் போய்கொண்டிருந்தார்கள். வானத்தில் மேற்கே தன் பொன்னொழியை வாரி இறைத்து கொண்டு சூரியன் மறைந்து கொண்டிருந்தான். சுற்றிலும் ஜன நடமாட்டம் இருப்பதாக சின்னம் ஒன்று கூட காணும். என்ன, வழி தவறியிருக்குமோ என்று கேட்டாள் ஸ்ரீமதி. கூட நீ இருக்கும்போது நான் சரியான வழியில் போவேனா என்றான் பஞ்சு. நேற்றை போல் இருட்டி போகப் போகிறது. மறுபடி திண்டாடப் போகிறோம். யாரையாவது விசாரியுங்களே. இடக்கு பேச்செல்லாம் ஊர் போய் சேர்ந்த பிறகு வைத்துக் கொள்ளலாம். யாரை விசாரிப்பது? பஞ்சு இப்படி சொல்லும்போது அங்கு யாரும் இல்லை. ஆனால் சொல்லி முடித்ததும் ஒரு ஆளை சந்திக்க நேர்ந்தது. வெகு லாயக்காக ரஸ்தாவின் வளைவை திரும்பினவன் சடேர் என்று பிரேக்கை போட்டு வண்டியை நிறுத்தினான். காரின் மேலே மோதி 2 அடி முன்னால் போய் ஓர் ஆட்டுக்கடா விழுந்து அசைவற்று கிடந்தது. பஞ்சுவுக்கு பகீர் என்றது. இந்த எதிர்பாராத விபத்து அவனை தூக்கி வாரி போட்டது. ஐயோ என்றாள் ஸ்ரீமதி. இவர்களுடைய குழப்பம் நீங்குவதற்குள்ளாக சாலை ஓரத்தில் இருந்த வேலியை திறந்து கொண்டு கண்ணங்கரையில் என்று குண்டோதரன் போல் ஒரு ஆள் கிளம்பினான். அவன் கையில் கருக்கேறிய வெட்டறிவாள் ஒன்று இருந்தது. கொண்டு போட்டீங்களா, படுபாவிங்களா என்றான் ஆட்டை பார்த்து கொண்டு இடி போன்ற குரலில். நான் என்னப்பா பண்றது, அது குறுக்கே வந்து விழுந்தாள் என்று சமாதானமாக பதிலளித்தான் பஞ்சு. சரி சரி, இப்போ நீங்க மெல்ல தப்பிச்சுக்கிட்டு ஓடலாம்னு ரோசனை பண்றீங்களாக்கும். அதெல்லாம் இல்லை. ஆட்டுக்கிரயத்தை கீழே வச்சுட்டு அந்த அண்டை நவருங்க. பஞ்சுவுக்கு அவன் வார்த்தை பெரும் ஆறுதல் அளித்தது. பயமும் நீங்கிற்று. 2-3 ரூபாய் செலவில் தப்பித்து கொண்டால் போதுமென்று நினைத்த அவன், என்ன கொடுக்கணும் சொல் என்றான். அப்படி லகுவாக சொல்லிவிட முடியுங்களா? 4 பேரை விசாரிச்சுக்கிட்டு. அதெல்லாம் வேண்டாம். நீ என்ன சொன்னாலும் அதன்படி ஒப்புக்கொள்கிறேன். இருட்டுக்கு முந்தி என்னை விடு. சரி, 1 ரூபாய் எடுங்க, ஜல்தி. இவ்வளவு மலிவாக அந்த பேரம் முடியும் என்று எதிர்பார்க்காத பஞ்சு உடனே ரூபாயை கொடுத்து, சரி ஆட்டை நகர்த்து, வழியை விடு என்றான். நான் ஏன் ஆட்டை தொடரேன்? இவன் பெரிய தகராறு பேர் வழியாக இருக்கிறானே என்று பயந்த பஞ்சு, ஏன் மாட்டே என்று கேட்டான். ஆடு என்னதா நான் எடுக்க? சுப்புராய கவுண்டன் இல்லை, அவன் வந்து எடுப்பான். பஞ்சுவுக்கு விஷயம் விளங்கிற்று. மடையன் போல் இருந்த அந்த தடியன் அவனை ஏமாற்றி பணம் வாங்கிவிட்டான். அதுதான் தொலைகிறதென்றால் வழியை விட்டு அந்த ஆட்டை நகர்த்தினால் அல்லவா மோட்டாரை ஓட்டி கொண்டு போகலாம். இனியும் தாமதிப்பதில் உபயோகமில்லை என்று பஞ்சு தீர்மானித்து வண்டியை விட்டு இறங்கி
ஆட்டை ஒதுக்குப்புறமாக போட போனான். இவ்வளவு நேரம் செத்தார் போல் அசைவற்று கிடந்த அந்த ஆடு துள்ளி எழுந்து வேலிப்புறமாக ஓட்டம் பிடித்தது. மறுபடி பஞ்சு மோட்டாரை ஓட்டிக்கொண்டு சென்றான். இப்போது நன்றாக அஸ்தமித்து மேகங்களினூடே நட்சத்திரங்கள் மினுக் மினுக் என்று தோன்றியது. அவர்களை பரிகாசிப்பது போல் காணப்பட்டது. சுமார் 2 மணி நேரம் மெதுவாக மோட்டாரை விட்டு கொண்டு போனான் பஞ்சு. கேது, இன்று ராத்திரி பூராவும் இப்படியே தான் போக வேண்டும் போலிருக்கிறதே என்றாள் ஸ்ரீமதி. நீ பேச பேச நானும் போய்கொண்டேதான் இருக்க வேண்டும். நான் ஏதோ பேசிக்கொண்டு வருவதால்தான் இந்த மட்டுமாவது போகிறது. அவள் பேச்சுக்கு தகுந்தாற்போல் பஞ்சுவும் சட்டென்று மோட்டாருக்கு பிரேக் போட்டான். அது ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு சமீபம். அவன் நிறுத்திய இடத்தில் ரஸ்தா ஓரமாக ஒரு வெற்றிலை பாக்கு கடை இருந்தது. கடை பையனை கூப்பிட்டு, இது எந்த ஊர் என்று விசாரித்தான் பஞ்சு. எதுங்களா? ஆமாம். இது உங்களுக்கு தெரியாதுங்களா? தெரியாமல் தானே கேட்கிறேன். பையன் கடைக்காரன் பக்கம் திரும்பி, பாரு அண்ணே, இந்த ஊர் தெரியாத ஐயாவை என்றான். கடைக்காரன் பரபரப்புடன் இறங்கி வந்து 2 சோடாக்களை எடுத்து உடைக்கப் போனான். நான் சோடாவை கேட்கவில்லை என்றான் பஞ்சு. கடைக்காரன் உடனே 2 கலர்களை எடுத்தான். இதேதடா சங்கடம். எனக்கு ஒன்றும் வேண்டாமப்பா. கல்லூருக்கு போக வழி எது? இப்படியே நேரா போங்கள். சரியாக 1/2 மணியில் கல்லூர் போகலாம். இந்த மொந்தன் பழத்திலே 2 சாப்பிட்டு விட்டு போனீங்கன்னா 20 நிமிஷத்தில் போய் சேர்ந்துடலாம் என்றான். பஞ்சுவுக்கு 1/2 மணியில் போவதில்தான் திருப்தி என்றாலும் ஸ்ரீமதிக்காக மொந்தன் பழங்களை வாங்கி கொண்டான். சரியாக 9:15 மணிக்கு கல்லூர் ரஸ்தாவை அடைந்தான். போக போக பஞ்சுவின் மனோதைரியமும் குறைந்து கொண்டே வந்தது. ஒரு சமயம் சர் சந்தானம் வீட்டில் இருக்கக்கூடாது என்று கூட மனதில் ஆசை தோன்றி வளர்ந்து வந்தது. பங்களா காம்பவுண்டின் நீண்ட சுவர் ஓரமாக மோட்டார் சென்று கேட்டுக்குள் திரும்பும் சமயம் உள்ளே இருந்து ஒரு மோட்டார் கத்திக்கொண்டே வந்தது. பஞ்சு தன் வண்டியை நிறுத்தினான். எதிரில் வந்த மோட்டாரும் அவன் பக்கத்தில் வந்ததும் நிறுத்தப்பட்டது. அதற்குள் டிரைவரை தவிர இன்னொரு பெரிய மனிதர் உட்கார்ந்திருந்தார். சமீபத்தில் சென்னைக்கு வந்திருக்கும் அட்வொகேட் ஆத்மநாத ஐயர்தான் அவர் என்று பஞ்சு உடனே அடையாளம் கண்டு கொண்டான். சர் சந்தானம் வீட்டில் இருக்கிறாரா என்று கேட்டான். இல்லை என்று பதில் அளித்தான் டிரைவர். வண்டியை கிளப்பிக்கொண்டு போய் விசாரியுங்கள் என்று சொன்னான். மோட்டார் போய்விட்டது. உள்ளே செல்லலாமா வேண்டாமா என்று தயங்கி திகைத்து அங்கேயே பஞ்சு இருந்தான். தேவன் அவர்களின் இந்த நாவலை உங்களுக்காக வாசித்தது நிமா மனோ. கேட்டு மகிழ்ந்து விரும்பி பகிர்ந்து பதிவு செய்யவும். நன்றி.